அரேபிய நாட்டுப்புற கதைகளில் வர 3 கேள்விகள், அந்த கதையை தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு அரேபிய அரசர் இருந்தார். அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருக்க விரும்பினார். அப்படின்னா 3 கேள்விகளுக்கு மட்டும் பதில் தெரிந்தால் போதும் அப்படின்னு நம்பினார். அந்த 3 கேள்விகள்: ஒரு செயலை தொடங்க மிக சரியான நேரம் எது? இரண்டாவது, யார் மிக முக்கியமான மனிதர்? மூன்றாவது, எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான செயல் எது? அரசர் தனது சாம்ராஜ்யத்தில் உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த கேள்விகளை முன்வைத்தார். நேரத்தை கணிக்க தெரிஞ்ச அட்டவணை போடணும், எதிர்காலத்தை கணிக்க தெரிஞ்ச மந்திரவாதிகளை கூப்பிடணும்னு முதல் கேள்விக்கும் அமைச்சர்கள் தான் முக்கியம், வைத்தியர்கள் தான் முக்கியம் அப்படின்னு இரண்டாவது கேள்விக்கும், அறிவியல் மத வழிபாடு அப்படின்னு மூன்றாவது கேள்விக்கும் விவாதம் நடந்துச்சு. யாருடைய பதிலிலுமே திருப்தி அடையாத அரசர் காட்டில் வசிக்கிற ஒரு ஞானியை சந்திக்க தீர்மானித்தார். ஞானி சாதாரண மக்களை மட்டுமே சந்திப்பார் என்பதால் ஒரு எளிய மனிதனைப் போல உடையணிந்து போனார். அங்கே சென்ற பொழுது முதியவரான ஞானி தனது குடிசைக்கு முன்னால் நிலத்தை தோண்டி கொண்டிருப்பதை பார்த்தார். அரசர் தனது 3 கேள்விகளை அவரிடம் கேட்டார். ஆனால் ஞானி பதில் சொல்லாமல் அமைதியாக தொடர்ந்து தோண்டி கொண்டிருந்தார். ஞானி களைப்படைவதை கண்ட அரசர், ஐயா கொடுங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று மண்வெட்டியை வாங்கி நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார். நேரம் கடந்தது, சூரியன் மறையத் தொடங்கியது. அப்பொழுது காட்டின் உட்பகுதியிலிருந்து ஒரு மனிதன் தனது வயிற்றை பிடித்து கொண்டு ஓடி வந்து கீழே விழுந்தான். அவன் வயிற்றில் பெரிய காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. அரசர் ஓடி சென்று தனது மேலாடையால் அவனது காயத்தை கட்டி ரத்தத்தை நிறுத்தினார். அவனுக்கு தண்ணீர் கொடுத்து காப்பாற்றினார். அந்த இரவு முழுவதும் அரசர் அந்த மனிதனை பார்த்து கொண்டார். மறுநாள் காலை இந்த மனிதன் கண்விழித்து அரசரிடம் மன்னிப்பு கேட்டான். அவன் சொன்னான், மன்னா, நான் உங்கள் எதிரி. நீங்கள் என் சகோதரனை தண்டித்ததால் உங்களை கொல்ல காத்திருந்தேன். ஆனால் உங்கள் பாதுகாவலர்கள் என்னை தாக்கிவிட்டார்கள். நீங்கள் மட்டும் அன்று எனக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்திருந்தால் நான் என்று இறந்தே போயிருப்பேன். இனி உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அரசர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஞானியிடம் மீண்டும் கேள்விகளை கேட்டார். ஞானியோ சிரித்துக்கொண்டே சொன்னார், உனக்கு ஏற்கனவே பதில் கிடைத்து விட்டதே. அரசர் புரியாமல் பார்க்க ஞானி விளக்கினார். சரியான நேரம் என்பது அது இப்பொழுது மட்டுமே. ஏனென்றால் அந்த நேரத்தில் மட்டுமே உன்னால் செயல்பட முடியும். இரண்டாவது, முக்கியமான மனிதர். அந்த தருணத்தில் யார் உன் முன்னால் இருக்கிறாரோ அவரே முக்கியமானவர். மூன்றாவது, முக்கியமான செயல். உன் முன்னால் இருக்கும் அந்த மனிதருக்கு நன்மை செய்வது மட்டுமே மிக முக்கியமான செயல். அதற்காகவே மனிதன் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கதையோட நீதி என்னன்னா, இப்பொழுதே செய், இருப்பவருக்கு செய், நன்மையே செய். இந்த கதை பிடிச்சிருக்குதா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.